பேரவைத் தலைவர் அவர்களே, ஏற்கனவே இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து பிரச்சனை இந்த அவையில பேசப்பட்டிருக்கிறது. கொள்கையிலே நாங்கள் எதிராளிகள் அல்ல, உங்களுக்கு சாதகமாகத்தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த விளக்கத்திற்கு பிறகு நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் அதற்கு நான் ஏதும் தடை சொல்ல விரும்பவில்லை. உண்மைக்கு முரணான தகவலை அதுவும் முதலமைச்சராக இருக்கட்டும் சபாநாயகராக இருக்கட்டும் தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ட்டே சொல்லலாம். என்னடா இதோட கருப்பொருள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாமகவுடைய எம்எல்ஏவான ஜி.கே. மணி அவர்கள் என்ன சொல்லி கேட்குறாங்கன்னா, இதுமாரி சாதி ரீதியான கணக்கெடை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதற்கு தமிழகத்துடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நாங்களுமே வலியுறுத்துகிறோம், இது மத்திய அரசு தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஆனால் அவர் நேரடியாக சொல்லியிருக்க மாட்டார். நான் சாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிரானவன் அல்ல அப்படின்ட்டு சொல்லியிருப்பார். அதற்கு பின்னாடி விளக்கம் கொடுத்த சட்டப்பேரவையுடைய சபாநாயகரான அப்பாவு, ஒன்றிய அரசு மக்கள் தொகை கணக்கெடுத்தால் மட்டும்தான் அது நடைமுறைப்படுத்த முடியும். நீங்க அரசியலுக்காகவோ எதுக்காகவோ மக்கள் தொகை கணக்கெடுக்க மாநில அரசு எடுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது சொல்றதுனால அது எடுக்கிறதுனால நடைமுறைப்படுத்ததை யாரும் ஒத்துக்கிட மாட்டாங்க. அதாவது சாதி ரீதியான கணக்கெடுக்கு பார்த்தீங்கன்னா மத்திய அரசால் மட்டும்தான் எடுக்க முடியும். 10 வருஷத்துக்கு ஒரு டைம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுப்பாங்க. அப்போ அதை கூடவே சேர்த்து சாதி ரீதியான கணக்கெடுப்பு மத்திய அரசு மட்டும்தான் எடுக்கும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். உண்மை அப்படியான்னு பார்த்தீங்கன்னா அப்படி இல்லவே இல்லை. உண்மை எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கடந்த 2023 நவம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா பீகார் அரசு பார்த்தீங்கன்னா சாதி ரீதியான கணக்கெடுப்பு எடுத்து அதற்கான முடிவுகளே வெளியிட்டது. அதுவும் இல்லாமல் இதுக்கு கோர்ட்டில் ஸ்டே வாங்கலான்னு போனாங்க. அங்கெல்லாம் ஒன்றும் நிற்கவே இல்லை. கோர்ட்டோடைய அனுமதியோடையே வெளியிட்டார். அதாவது அவர் மாநில அரசு தான். போன 2023 எங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு மத்திய அரசு எதனா நடத்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. மாநில அரசுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி பீகார் அரசு எடுத்தது. அதுவும் நிதிஷ்குமார் அப்பொழுது பார்த்தீங்கன்னா ஜேடியு காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கார். இந்த மக்கள் தொகை வெளியிடும் போது அப்போ அவர் காங்கிரஸ் கட்சியாக கூட, அதுக்கப்புறம் ராஷ்ட்ரிய ஜனதா தளத்தோடைய கூட்டணியில் இருக்கார், பாஜகவுடைய கூட்டணி இல்லை. அந்த நேரத்திலே அவர் மாநில அரசுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி சாதி ரீதியான கணக்கெடுப்பை எடுத்தாங்க. இதில் எங்கே மத்திய அரசுடைய ரோல் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஆந்திரா அரசு, குறிப்பாக பார்த்தீங்கன்னா அடுத்தது ஜார்க்கண்டில் ஹேமந்த் சோரன் அந்த அரசு, கர்நாடகா அரசு, இத்தனை அரசுகள் பார்த்திங்கன்னா சாதி ரீதியான கணக்கெடுப்பு எடுப்பதற்காக அறிவிப்பை வெளியிட்டாங்க அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். இதேமாரி ஒரு 6-7 ஸ்டேட்டுன்னு நினைக்கிறேன், எல்லாம் பார்த்திங்கன்னா சாதி ரீதியான கணக்கெடுப்பு எடுப்பதற்கான அறிவிப்பை வெளியிட்டாங்க. இதில் மத்திய அரசோட பங்கு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒன்றும் தெரியல. சட்டப்பேரவையிலே பார்த்திங்கன்னா முன்னுக்கு பிறனான தகவலை முதல்வர், அதுவில் சபாநாயகர் இவங்களாம் சொல்கிறாங்க மத்திய அரசு தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. பீகார் அரசுன்னா மத்திய அரசா? மாநில அரசு தானே. ஆந்திர அரசுன்னா மத்திய அரசா? மாநில அரசு தானே. எதை சொல்கிறோன்றத ஜஸ்ட்டு நீங்கள் போய் யூடியூப்லேயே கூகுள் பண்ணி பார்த்தாலே தெரியும். எந்த அரசு போன வருஷம் இதுமாரி சாதி ரீதியான கணக்கெடுப்பு எடுத்துச்சு, எந்தெந்த மாநில அரசுகள் இதுக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா மத்திய அரசோடைய அந்த தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு இல்லாமல் மாநில அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி இவங்க இதுமாரி வெளியிட்டிருக்காங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா பீகார் அரசு பார்த்திங்கன்னா அதான் மிகவும் பிற்படுத்துவோர் இந்த இடஒதுக்கீடை 30% 45% உயர்த்தணும்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டியலினத்தோருடைய இடஒதுக்கீடு 18% 22% உயர்த்தணும் அப்படின்ற முடிவுக்கு அவங்க இருக்காங்க. அதை நடப்பு கூட்டத்தொடரிலே தாக்கல் செய்யப்படும் அப்படின்ற மாதிரி நிதிஷ்குமார் அவர்களும் சொல்லி இருந்தாங்க. இதில் மத்திய அரசுடைய பங்கு என்ன இருக்குது? நீங்கள் இதுமாரி ஒரு கேஸ்ட் சர்வே ஒன்று எடுத்து, தமிழ்நாடு அரசே எடுத்து அதை நம்ம ஜனாதிபதிகிட்ட அனுப்பி நம்ம அந்த ஆவணத்துக்கு கையெழுத்து வாங்கினா அது நடைமுறைப்படுத்தலாம். இதே கடந்த 10.5% இடஒதுக்கீடுன்னு ஒன்று கடந்த அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றினாங்க. அதை எடுத்து போய் ஆளுநர்கிட்ட கையொப்பமும் வாங்கிட்டாங்க. கோர்ட்டில் எங்கே போய் அடி வாங்குச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கு எதனா சர்வே நடத்துனீங்களா அப்படின்றதில் தான் இருந்துச்சு. அவங்க நினச்சிருந்தா சர்வே நடத்தி எடுத்துருந்துருக்கலாம்.
ஆனால் அவங்க எடுக்காத அப்படியே இடஒதுக்கீடு கொடுத்ததுனால தான் நிறுத்தப்பட்டுச்சே கண்டி, இல்லைனா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்ட்டு நான் சொல்ல வரலாம். நம்ம இதுமாரி சாதி ரீதியான கணக்கெடுப்பு எடுத்து இப்போ எங்கே அதில் பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ளொதுக்கீடுன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசுடைய அனுமதி தேவை. குறிப்பாக சொல்லணும்னா ஜனாதிபதி கையெழுத்து போட்டால் தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இதுக்கு நம்ம இதுமாரி சர்வே எடுத்து ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சு நம்ம கையெழுத்து வாங்கினா எந்த ஒரு பிரச்சனையுமே வரவே வராது. இவங்க சட்டப்பேரவையிலே வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு தான் நடத்தணுன்ற அளவுக்கு பொய் சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க, பீகார் அரசு, ஆந்திரா அரசு, அதுக்கப்புறம் ஜார்க்கண்ட் அரசு, கர்நாடக அரசு இவங்களாம் வந்து சாதி ரீதியான கணக்கெடுப்பு உத்தரவிடும் போது தமிழ்நாடு அரசு மட்டும் என்ன சொல்கிறாங்க, மத்திய அரசு தான் நடத்தணும்னு சொல்லிட்டு பொய் சொல்கிறாங்க. இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்ட்டு எனக்கே தெரியல.